ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா இந்த காப்பிரைட் தாங்க. என்ன பண்ணுறது, இது என்னன்னு எனக்கு இன்னுமே பெருசாக இதை பற்றி நாலேஜ் இல்லை. நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணப்போ எனக்கு வந்து பேக்ரவுண்டில் ஒரு சாங் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் டவுன்லோட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணி அந்த வீடியோவை போட்டுட்டாங்க. எடிட் பண்ணி போட்ட அந்த அப்லோட் ஆனால் கொஞ்சம் 2 வியூஸ் போன உடனே காப்பிரைட் காமிச்சிது. அது என்ன காப்பிரைட்டுன்ட்டு நானும் ரொம்ப எடுத்துக்கல. சரி, நம்ம போய் வீடியோஸ் செக் பண்ணி பார்ப்போம், வேறு யாராவது இதை பற்றி பேசியிருப்பாங்களா அப்படின்ட்டுன்னு. சரி, இந்த காப்பிரைட் ரெலவெண்ட்டான வீடியோஸ் இந்த மாதிரி ஏன் ஷோ ஆகுது அப்படின்ட்டு நான் தேடி பார்த்தேன்னா சொல்கிறாங்க, நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட கண்டென்ட்டோ லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சாங்ஸ் சினிமேட்டிக் சாங் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகுதுன்ற வீடியோவை பார்த்து நான் வந்து அதுலேருந்து பேக்ரவுண்ட் சாங் வாய்ஸை வந்து எரேஸ் பண்ணிட்டேன். வாய்ஸ் இல்லாமல், என்னோட ஓன் வாய்ஸ் இல்லாமல் அந்த சாங் வந்து எரேஸ் பண்ணுற ஆப்ஷனும் கூட அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட் இஷ்யூவோ வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷனில் நம்ம அதை ஈஸியாக நம்ம வந்துடலாம். அதனால் நம்ம வீடியோ வந்து எந்த இம்பேக்டும் ஆகாது. சில வீடியோவில் காப்பிரைட் வந்திருந்தாலுமே காப்பிரைட் இஷ்யூன்னு ஷோ பண்ணாலுமே அது வந்து உங்கள் வீடியோக்கு எந்த பெரிய இம்பேக்டோ எதுவும் ஆகாதுன்றதே அது ஷோ பண்ணி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் ஃப்யூச்சரில் இஃப் இன்கேஸ் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா வியூஸ் போயிடுச்சு, ஆஃப்டர் மானிட்டைசேஷன் ஆனது பிறகு இது ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமான்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த சாங்கை கூட எரேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கண்டென்ட் நம்ம கஷ்டப்பட்டு ஓன் கண்டென்ட் மேக் பண்ணோம், பட் வந்து இந்த காப்பிரைட் இஷ்யூனால ஒரு சாங் போட்டதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்ல. அந்த சாங்கை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் அவங்களே அதை நம்ம டச் பண்ணி அதில் போய் ரிவ்யூ இஷ்யூஸ்ன்னு கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதுலேயே என்னென்ன ஆப்ஷன் இருக்குது. வீடியோ டெலீட் பண்ணாமலே அந்த சாங்கை மட்டும் நம்ம எப்படி எரேஸ் பண்ணி கட் பண்ணால் அந்த அந்த யூடியூப் சிஸ்டமே வந்து அந்த வீடியோவை ரீஎடிட் பண்ணி ப்ராசஸிங் பண்ணி அந்த சாங் இருக்க போர்ஷனை மட்டும் எரேஸ் பண்ணி நம்மளோட கண்டென்ட் எதுவுமே மிஸ் ஆகாமல் சூப்பராக நம்மளுக்கு அந்த வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணி கொடுத்துரும் அதுவே. ஸோ இதை நினச்சி யாரும் வரி பண்ணிக்காதீங்க. ஆனால் எனக்கு என்ன பர்சனலாக தோணுதுன்னா, சரி இதை நம்ம வந்து சாங்கை டவுன்லோட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஆட் பண்ணி அந்த வீடியோ எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணோம், அதனால காப்பிரைட் கிளைம் வந்துச்சு. அதன் பிறகு நான் வந்து தமிழ் நியூ இயர் வந்துச்சு இல்லையா, சித்திரை 1 14 ஏப்ரல். அப்போ வந்து நான் வந்து இந்த என்னோட டே டு டே விளாக் மாதிரி அன்னைக்கு நடந்த விளாக் எடுத்து நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருந்தேன். அதில் வந்து நான் எந்த விதமான சாங்கும் அப்லோட் பண்ணலை. வாய்ஸ் ஓவரும் அந்த வீடியோவில் நான் கொடுக்கல. நான் யூஸ்வலாக பண்ணிகிட்ருக்க வேலைகளோட நேச்சுரல் சவுண்ட் எஃபெக்டே தான் அதில் நான் போட்டிருந்தேன். அது வந்து என்னாச்சுன்னா, லாஸ்ட்டு எல்லா வீடியோவும் முடிகிற டைமில் லாஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் 2.5 மினிட்ஸ் கிட்ட வீட்டில் வந்து ஸ்பீக்கரில் சவுண்ட் பாரில் வந்து நான் வந்து சாமி பாட்டு போட்டுருந்தேன். யூஸ்வலாக வந்து பூஜை பண்ணும்போது சாமி பாட்டு போட்டு கேட்குறது வந்து எனக்கு பிடிக்காது, ஒரு ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மாதிரி ரன் ஆகிட்டு இருந்துச்சுங்க பேக்ரவுண்டில் சவுண்ட் பாரில். அதோட எஃபெக்ட் வந்து அதில் கேட்கும் இல்லையா, நம்ம அஃப்கோர்ஸ் வீடியோ ஷூட் பண்ணும்போது. அந்த ஒரு 2 மினிட்ஸ் தாங்க அந்த பாட்டோடைய லைன் வந்துச்சு. அது எனக்கு இருந்தாலுமே ஒரு டவுட்லேயே தான் ஒருவேளை இது கேட்டாலுமே வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருமோன்னு நினச்சிட்டான். நான் வந்து அந்த வீடியோவே அந்த சாங்கை வந்து இல்லாமலும் அப்லோட் பண்ணேன். ஒரே வீடியோவை 2 டைம்ஸ் நான் அப்லோட் பண்ணேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரிகாஷியஸாக அப்லோட் பண்ணேன். சாங் வச்சு ஒன்று, சாங்கை மியூட் பண்ணி ஒன்று பண்ணேன். அந்த சாங் மியூட் பண்ணதுக்கு வந்து எந்த காப்பிரைட்டும் வரல. அந்த 2 மினிட்ஸ் அந்த சாமி சாங் போனதுக்கு போய் காப்பிரைட் திருப்பி கொடுத்துருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. சாங் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஆட் பண்ணிங்கன்னா அது கொடுக்குறீங்க கரெக்டு. இப்போ வீட்டில் ஒரு பாட்டு ஓடுது, வெளியில் உங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், அப்போ நம்ம ஒரு விளாக் ஷூட் பண்ணுறோம், அப்போ பேக்ரவுண்டில் அது ஓடிட்டு அதுக்கு எப்படி நம்ம பொறுப்பாக முடியும்? இது ஏன் இந்த மாதிரி வந்து இந்த யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து இதை யார்கிட்ட சொல்றதுல, இந்த யூடியூப் அந்த கம்பெனி கிட்ட தான் நான் வந்து இது போய் ரீச் ஆகுமா தெரியல. நான் அவ்வளோ சப்ஸ்கிரைபரும் நான் வச்சில்லை. நான் இப்போ தான் வந்து நியூ கமர் இந்த யூடியூப் சேனலுக்கு. ஸோ எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். இது ரொம்பவே தப்பு இல்லையா? ஒரு பாட்டு நீங்கள் போடுறீங்க, அதை பார்க்கணும். அந்த மியூசிக் பிராண்ட் இருக்கு இல்லையா, லைக் வந்து இப்போ நிறைய நம்ம மியூசிக் பாட்டுலாம் கேட்குறோன்னு வச்சுக்கலாம். ஒரு மியூசிக் கம்பெனி வந்து அந்த பாட்டு லான்ச் பண்ணுறாங்களா, அவங்கள தான் நான் சொல்கிறேன். அதை பார்க்கணும், வியூஸ் போகணும், அந்த பாட்டு வந்து ஹிட் ஆகணுன்றதுக்காக நீங்கள் வந்து போடுறீங்க, அந்த சேனலில் ரிலீஸ் பண்ணுறீங்க. அப்போ நாங்கள் பார்க்குற வியூஸ் ஓகே, எங்கள் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிறீங்க, இத்தனை வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தனா ஓகேங்களா. பட் வந்து அந்த பாட்டு வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடாது, பேக்ரவுண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடாது நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க. அது எந்த விதத்தில் எனக்கு தெரியல. இப்போ எனக்கு என்ன டவுட், நான் நெக்ஸ்ட் நான் ஏதோ ஒரு வீடியோ என்னோட ஓன் கண்டென்ட் வீடியோ தான் நான் பண்ணுறேன்.
அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டதுக்கும் காப்பிரைட் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்க பாட்டுக்கும் நீங்கள் காப்பிரைட் கொடுக்குறீங்க. இப்போ தேர்டாக நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன், நானே வந்து என்னோட ஓன் வாய்ஸில் இந்த பாட்டை பாடி போட்டால் அதுக்கு கூட காப்பிரைட் ஏதாவது கொடுப்பீங்களா? எனக்கு புரியல. நல்ல இதில் யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, இதில் யாராச்சும் ஒரு ஆளாச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னதான் சொல்யூஷன் சொல்லுங்கள். நிறைய வீடியோ பார்த்தா அதில் யாருமே தமிழ் சாங்ஸ் வந்து வைக்கலான்ற மாதிரி சொல்லலை, அது வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. வேணும்னா நீங்கள் வந்து இந்த யூடியூப் ஸ்டூடியோ YT ஸ்டூடியோ டவுன்லோட் பண்ணி அதில் வந்து இந்த வெஸ்டர்ன் டைப் ஆஃப் மியூசிக்லாம் இருக்கும், அதை வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து எந்த விதமான காப்பிரைட் இஷ்யூ வராதுன்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு விருப்பம் இருக்காது இல்லையா, நமக்கு பிடிச்ச லைன்ஸு நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், தமிழ் சாங்ஸ் நமக்கு பிடிச்ச சாங்ஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம போடுற கண்டென்ட்டுக்கு ரெலவெண்ட்டான சாங் கூட பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஆட் பண்ணலாம் நம்ம நினைப்போம். அது கூட பண்ணக்கூடாதுன்றாங்க. எனக்கு புரியல, இது நல்லதா? இது ஆமாம் அது கரெக்டு தான், அவங்க காப்பிரைட் கிளைம் பண்ணுறது கரெக்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதே மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ஒத்து போகிற மாதிரி இல்லை. ஏன்னா ஆடியன்ஸாக நம்ம தேவைப்படுது, அந்த பாட்டை வந்து ஹிட் ஆகுறக்கும் பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கும் நம்ம தேவைப்படுறோம். பட் நம்ம ஒரு கண்டென்ட்டுக்கு அந்த பாட்டை ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்ணிக்கிட்டா காப்பிரைட் இஷ்யூ அப்படின்ற மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. வீட்டில் ஓடுது, சரி வீட்டில் தான் நம்ம வாண்டடாக வச்சே போடுறோன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம், பஸ்லேயே பப்ளிக் பிளேஸ்லேயே ஏதோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லையும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு பாட்டு ரன் ஆகிட்டு இருக்கு, நம்ம அந்த நேரத்தில் ஏதோ ஒரு பிளாக் எடுத்து ஷூட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணோம்னா அதில் அந்த சினிமேட்டிக் சாங் வந்துருந்தா கூட நம்ம எப்படி அதுக்கு காரணமாக பஸ் ஓனரோ இல்லை அந்த ஏரியாவில் ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, அவங்க ஸ்பீக்கரில் கூட போட்டிருப்பாங்க, அது நாய்ஸ் கேட்குதுன்னா நம்ம எப்படி எந்த விதத்தில் நம்ம வந்து அதுக்கு பொறுப்பாக முடியும் எனக்கு தெரியல. அப்போ அவங்க எப்போ ஆஃப் பண்ணுவாங்கன்னு இருந்துட்டு நான் வெயிட் பண்ணி அந்த கண்டென்ட் எடுக்கணுமா, இல்லை அந்த மாதிரி சத்தமே இல்லாத இடத்துல வந்து நான் கண்டென்ட் எடுத்து போஸ்ட் பண்ணணுமா? இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் ஒரு ஃபுல் சாங் வச்சா கூட நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். ஒரு 2 minutes ஒரு 30 செகண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, 30 செகண்ட் வச்சாலாம் எதுவும் இது பண்ண மாட்டாங்க. இன்னும் சில வீடியோவில் சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு யாருக்காச்சும் பற்றி அவேர்னஸ் இருந்துச்சுன்னா எனக்கு என்னோட வீடியோ அது உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு ரொம்ப நாள் இருந்த டவுட்டு. ஸோ நான் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். தேங்க்யூ.